வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பரலோகத்தின் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அசையாத நம்பிக்கை. 2 ராஜாக்கள் 18:5. வேதத்தை நன்கு கவனிக்கும்போது அவருக்கு பிரியமான பிள்ளைகள் பெரிய பெரிய காரியம் செய்வதை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதே மாதிரி பின்னாடி இருந்தவங்க அநேகர் கர்த்தரை விட்டு தூரமாக போனபடினால கர்த்தர் அவர்களை பகைஞர் கையில் ஒப்பு கொடுத்தார். அசீரியர்கள் மற்றும் பல அவளுக்கு விரோதமானவர்கள் அந்த நாட்டை சேதப்படுத்தி அநேக மக்களை சிறைப்பிடித்து அநேக மக்களை போரிலும் கொலை பண்ணாங்க. எசேக்கியா ராஜா தேவனுக்கு உண்மையாக அவருடைய கற்பனையின்படி நடக்கிறார். அப்படி கற்பனை நடக்கும்போது பெரிய சோதனை வருது. அவர் எண்ணி பார்க்க முடியாத திரளான கடல் மணலான ஒரு பெரிய சேனை, அசீரிய சேனை, சனகரிப் என்கிற அந்த எம்பரர் கீழாக கேப்டன் ரப்சாக்கே மூலம் அனுப்பப்படுகிறது. அவங்க எருசலேமை சூழ்ந்துட்டாங்க. அந்த நேரத்திலும் கூட எசேக்கியாவுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுது. அவனை பற்றி வேறு என்ன சொல்லுது? அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவனும் இடமே இல்லை. அந்த அளவுக்கு திட்டமாக அவரை நம்பியிருந்தார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிற ஒருவர் மீதும் குற்றம் சுமராது. ஸோ உன்னதமான தேவனை நம்ம நம்பும் போது எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்பட தேவையில்லை. 100,000க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் அவனை எப்பொழுது நாசப்படுத்தவனு காத்திருக்கார். ஆனால் அவன் கர்த்தரை நம்பினான். தீர்க்கதரிசி ஏசாயை நம்பினான். நடந்தது என்ன? அவன் நம்பிக்கை வீண் போகலை. கர்த்தர் ஒரு தூதரை தான் அவர் நைட்டு அனுப்பினார். 1,82,000 பேர் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்காய் வழக்காட அவர் காத்திருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை உங்களுக்கு குறையக்கூடாது. வியாபாரம் நஷ்டமாக இருக்கலாம், அல்லது படிப்பில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இல்லைனா வீட்டில் ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம். இதற்காக வேண்டி ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தூரமாக போகக்கூடாது. நமக்கு சோதனை வரத்தான் செய்யும். யார் கர்த்தர் மேல் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சோதனை நிறையவே வரும். ஆனால் அந்த சோதனை எல்லாமே நமக்கு ஒரு டெஸ்டிங். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எப்படிங்கிறது ஒரு டெஸ்டிங். ஸோ நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் நிலைத்திருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பரலோகத்தின் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அவருக்கு ஒப்பான தேவன் உலகத்தை யாருமே கிடையாது. நம்ம வாழ்ந்தாலும் மரித்தாலும் அவருக்கென்று வாழ்கிறோம், மறிக்கிறோம். அவருக்குள்ளே தான் மறிக்கிறோம். அவரை விட்டு எங்கேயும் நம்ம போகிறதில்ல. ஸோ நான் அவர் மேலே அசையாத நம்பிக்கை வச்சுருக்கேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரை விசுவாசிக்கிறதை விட்டு நான் விலக மாட்டேன். யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு தலைவன் வர்றான். அந்த தலைவன் தன்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையில் இருக்கான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான் ஏசப்பாட்ட. ஏசப்பா அவனை பார்த்து கொஞ்சம் சத்தம் போடார். அடையாளங்களும் அற்புதம் பார்க்காட்டிங்க நம்ப மாட்டேங்கிறார். ஆனால் முடியல. ஏசப்பா சொல்கிறார், உன் வேலைக்காரன் படைத்திருக்கான்னு சொல்கிறார். இவன் அவருடைய வார்த்தையை நம்பி போனான். யோவான் 4:50 நம்பி போனான். அவன் நம்பி போனப்படினால அதே நேரத்தில் ஏசப்பா ஒரு பக்கம் இருக்கார், வேலைக்காரன் இன்னொரு பக்கம் தூரமாக இருக்கான், அவன் சுகமானான். ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பல வருஷத்துக்கு முன்னாடி 3 சிஸ்டர்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க. கேத்தலிக் சிஸ்டர்ஸ் பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர்ஸ் நாங்கள் வயல் வச்சுருக்கோம், பல ஏக்கர் வயல் வச்சுருக்கோம். இந்த வயல் 7 கிணறுல தண்ணி இல்லாதனால தீர்ந்து போச்சு. இப்போ இந்த வயலை நம்ம என்ன செய்யணும்? அறுக்க முடியாது, சுட்டெரிக்கணும், தீ கொளுத்தணும். வேறு வழியே கிடையாது. ஆனால் அந்த தீ கொளுத்தும் போது யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே தீர்ந்து போச்சு, மாடு எதுவும் சாப்பிடாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ரூமில் போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு சின்ன பாட்டில் எடுத்து 7 பாட்டில் ஜெப எண்ணெய் எடுத்து கொடுத்தேன். கொடுத்துட்டு அவங்கள பார்த்து சொன்னேன், சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்டே சொல்லுங்கள், ஒவ்வொரு கிணறுக்கும் ஒவ்வொரு பாட்டில் எண்ணெய். அது எல்லாமே பயங்கர ஆழமான கிணறு, பாறை இருக்கும்.
இதில் ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் தண்ணீர் புறப்பட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுங்க. ஊற்றின ஒரு படம் நீங்கள் போய் தூங்க, ஜெபம் தூங்க. காலையில் இருந்து பாருங்கள், அந்த கிணறுலாம் நிரம்பியிருக்கும். அந்த நிரம்பின தண்ணீரை நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு அந்த தீர்ந்து போன எத்தனையோ ஏக்கர், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 700-500 ஏக்கர் அந்த லேண்டில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். தீர்ந்து போன எல்லாமே, சாவியான மேனி எல்லாமே நிறை மேனியாக மாறும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, சிஸ்டர்ஸ், கேத்தலிக் சிஸ்டர்ஸ் நான் சொன்ன வார்த்தையை நம்பி போனாங்க. அதே மாதிரி ஊற்றுனாங்க. ஊற்றினது போயிட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க. ஃபாதர்ஸை சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் எனக்கு 2 மூட்டை அரிசி வீட்டுக்கு வந்துச்சு. என்னன்னு கேட்டால், அடுத்த நாள் அந்த கிணறுடெல்லாம் நிரம்பிடுச்சு. அந்த தண்ணி வருது நிப்பாட்டின பாறைகளெல்லாம் விரிசல் விட்டு தண்ணி வந்து நிரம்பிட்டு, நான் சொன்ன மாதிரி மெஷின் ஸ்ப்ரேயர்ஸு தெளித்தாங்களாம். அந்த சாவியானது அவ்வளோ நிறைமணியாச்சு. ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். அது நிறைய பேருக்கு சேரிட்டியாக கொடுத்தாங்களாம். அப்போ எனக்கும் 2 மூட்டை அனுப்பிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு எதுக்கு 2 மூட்டை, நான் இத்தனோண்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 கிலோ அரிசி அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு. இல்லைங்க, நிறைய சேரிட்டி படுங்க, வச்சுடுங்க. ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். யார் மேலே வைக்கிறோம்? எகிப்தியா நம்புகிறாய், அது நாணல் அப்படின்னு வேதம் சொல்லுது. யாரை நம்புகிறாய், அதான் முக்கியம். சர்வவல்லமை தேவனை நம்புவோம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட உண்மையில் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கிப்பார். விசேஷமாக ரிசல்ட்ஸ் வருது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தாருமே சப்பா. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்படுற, நொந்துப்பட்ட, உடைக்கப்பட்ட, நெகிழ்ந்த அப்பா எளிமையான இதயங்களை நீர் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன், தரித்திற்கு உதவி செய்வேன் சொல்லுமே சப்பா. உன் மேல் வைத்துக்க நம்பிக்கையில் அவள் குறையக்கூடாது. உம்மால் எல்லாம் கூடும், எதையும் கண்ட்ரோல் பண்ணுமால் கூடும். மக்களுடைய உள்ளத்தையும் ஏவ முடியும். உம்மால் முடியாத ஒன்றுமில்லை. ஜனங்களுடைய ஆலோசனை அபத்தமாக்கி உம்முடைய சித்தத்தை நீ நிறைவேற்றக்கூடும். ஆகவே எத்தனையோ மக்கள் நம் நாட்டில் இன்னும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், அவருடைய வாஞ்சை நிறைவேறட்டும், அவருடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்கி அவளை ஆசீர்வதி. தகப்பனே, பணக்காரர்கள் தங்களைப்படி தான் நினைப்பார்கள். ஆனால் நம் நாட்டில் இருக்கிற ஏழைகள் உயர்த்தப்படச் செய்யும். ஏழைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க செய்யும். ஆசீர்வதியும். உண்மை நம்புகிற எல்லாருமே செழித்தோங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.